ஹலோ. ஏய் மச்சான், எஃப்எம் கான்டெஸ்டோட வின்னர் யாருன்னு தெரியுமாடா? எஃப்எம் கான்டெஸ்ட்னா அந்த ஃபிலிம் மேக்கிங் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்டா? ஆமாண்டா, அதோட வின்னர் யாருன்னு தெரியுமா? யாருடா? நம்ம கண்ணிடா. நம்ம கண்ணியா? என்ன சொல்கிற? அவன் எப்போ தனியாக ஷார்ட் ஃபிலிம் நாட்டுக்கு ஆரம்பித்தான்? அந்த ஸ்டோரி என்னன்னு தெரியுமா? தெரியாது. நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன், உடனே நீ போய் பாரு. அனுப்பு, பார்க்குறேன். ஹலோ, எங்கடா இருக்க? பார்க்கில் இருக்கா? என்னாச்சு? அங்கேயே இரு, 10 நிமிஷத்தில் வரேன். ஏன்டா, என்னாச்சு? ஏய், வெயிட் பண்ணுறா, வரேன். சரி வா, வெயிட் பண்ணுறேன். ஏய், தரந்துடுறா. என்னடா, என்ன பிரச்சனை? ஒரு மாதிரி பதட்டமாக வந்திருக்க. சார் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியுதா? நான் என்ன பண்ணேன்? ஏய், என் ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரி அப்படியே பிசுறு தட்டாமல் எடுத்து வச்சுருக்க. ஓ, அதுவா? சரி விட்றா, நீ பண்ணேன்னு நான் பண்ணல, ஒன்று தான்டா. ஏய், எதிரா ஒன்று. அப்போ நீ கல்யாணம் பண்ணு, நான் உனக்கு ஓகேயா? ஏய், தப்பாக பேசுகிற. யார் தப்பா பேசுகிறா? யாரா தப்பா பேசுகிறா? ஓ, நான் பேசுறது மட்டும் தான் தெரியுது, அதுக்கு பின்னாடி இருக்க வழி தெரியல உனக்கு? டேய், உனக்கு தெரியாதாடா நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுலாம்? உனக்கு தெரியும் என்னடா? ஏன்டா அப்படி இவ்வளோ கேவலமாக காப்பி அடிக்கிறேன்? உனக்கு வெக்கமா இல்லை? நான் ஒன்றும் காப்பி அடிக்கல, நீ பண்ணதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் ஒன்று புதுசாக பண்ணேன். ஓ, திருடுறதுக்கும் நூதன திருட்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறல நீ? இப்போ என்ன பிரச்சனை? படத்தில் ஒரு ஓரமாகவும் பேரை குட்டியாக போட்டு விட்டுறேன், பிரச்சனை இல்லை, விடு. பேர் போடுறேன். எனக்கு திறமை இருந்துச்சு, நான் எடுத்தேன். உனக்கு திறமை இல்லை, உன்னால் எடுக்க முடியல. யூ ஆர் அ லூசர். மச்சான், நீ பார்க்குற சினிமா வேறு, அதுக்குள்ளே இருக்க பாலிடிக்ஸ் வேறு. அது உனக்கு புரியாது. போய் வேறு எதுனா வேலை இருந்தால் பாரு. சொல்லுடா. ஏய், என்னாச்சுடா? வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லைடா. ஏய், சொல்லு. எனக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க தெரியாதாண்டா. நான் ஒரு லூசரா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். யார் அந்த கண்ணியா? சரி விட, பார்த்துக்கலாம். ஏய், கஷ்டமாக இருக்குடா. விட்ரா, உன்னால் புதுசாக ஸ்டோரி ரெடி பண்ண முடியுமா? இல்லை, டைம் வேற இல்லை. நீ கஷ்டப்பட்டதெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான்டா. நீ பட்ட கஷ்டம்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சுடா. ஏய், அவன் திருநவனா நான் படைச்சவன்டா. என்னால் திரும்ப ஒரு ஸ்டோரி ரெடி பண்ண முடியாதண்ணா? அவன் சொன்ன மாதிரி நான் ஒன்றும் லூசர் கிடையாது. ஒரு ஆர்டிஸ்ட் எப்போ ஃபெயில் ஆகிறான்னு நினைக்கிறேன். அவன் ட்ரை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறப்போ நான் ஃபெயில் ஆக மாட்டேன். ஐ ஆம் நாட் அ லூசர். இப்போ என்ன, நான் ரெடி பண்ண ஸ்டோரியை அவன் எடுத்துட்டான், அவ்வளோதானே? திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன்டா, ஸ்க்ராட்ச்லேருந்து என் ஸ்கிரிப்டை. நீ வே, நான் அப்புறம் பேசுகிறேன்.